ஜெய் பிரத்திங்கிறா உங்களோட ஜெய் காளி பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு எதிர்ப்பு இருக்குது சாமி, இந்த மாந்திரிகத்தில் பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, இப்படி நிறைய பேர் வராங்க. இப்போ இந்த பிரச்சனை நீங்களே எளிமையாக தீர்த்துக்கலாம். இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண் கண்ட தெய்வமாக பிரத்திங்கிறா இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட வந்து பரிபூர்ணமாக சரணாகதி அடைங்க. அதாவது வந்து எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோவிலில் போய்ட்டு பரிபூர்ணமாக சரணாகதி, அம்மா நீ தான் எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்ற மாதிரி சரணாகதி அடைங்க. அடைஞ்சாலே நமக்கு 100% துன்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த அம்மாவுக்கு போய்ட்டு எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, மாலையாக கோர்த்து எலுமிச்சம்பழம் பிரத்திங்கிற அம்மாவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் எள்ளுப்பூ கிடச்சா எள்ளுப்பூ வந்து நம்ம கட்ட முடிஞ்ச, எனக்கு எள்ளுப்பூ சின்னதாக இருக்கும், அதில் நமக்கு அந்த ஊசியில் மாலை மாதிரி ஒரு 108 மாலை மாதிரி, அதாவது வந்து பூவை 108 பூவை மாலை மாதிரி கோர்த்து அந்த அம்மாவுக்கு வந்து கழுத்தில் போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கனாலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தூள் தூளாக்கிடுவாங்க இந்த அம்மா. இந்த அம்மா நினச்சா எந்த ஒரு பிரச்சனை, ஏவல் எது செய்வன, மாந்திரிக பிரச்சனை, பேய் பிசாசு தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். என்னென்னா இந்த அம்மாவை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பான முறையில் வழிபாடு பண்ணிட்டு தான் இங்கே போகணும். குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மாவை பண்ணிங்க அப்படின்னா 100% வெற்றி கிடைக்கும்.